அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ப்ரோவிடன்ட் கிரேஸ். ப்ரோவிடன்ட் கிரேஸ் தான் கிருபை. அந்த கிருபை வந்து உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்காக இந்த கிருபை. இன்டெலெக்சுவல் வேல்யூ, உங்களுக்குள்ளே இன்புட் பண்ணுற காரியம் எவ்வளோ வேல்யூவாக இருக்கு. ஓகே, உங்களுடைய நேச்சர், உங்கள் ஸ்டைல் ஹையாக இருக்கா, எலிவேட்டட்னா உயர்ந்த தன்மை ஸ்டைல். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அந்த உயர்ந்ததை நீங்கள் நினைக்க உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஜாமான் உயர்ந்த ஜாமாவாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் தரமுள்ளதாக தான் இருக்கும், பிராண்டடாக இருக்கும். அதுக்காக போய் நீங்கள் காசு வீணாக செலவு பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமையும்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் டிசைன் பண்ணது அப்படி தான். whether you like it or not, it is God's providence. It is God's providence, it's not yours. அதெல்லாம் ஆச்சரியமாக தேவன் சந்திப்பார். புரியுதா? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ப்ரோவிடன்ட் கிரேஸ். ப்ரோவிடன்ட் கிரேஸ் தான் கிருபை. அந்த கிருபை வந்து உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்காக இந்த கிருபை. ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு கிருபை இருக்குது, தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு கிருபை இருக்குது. அந்த ப்ரோவிடன்ட் கிரேஸ் வந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்காகவே தேவன் வச்சிருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை அந்த தரத்தில் ஒரு லெவல்லேருந்து ஒரு லெவலுக்கு போகும்போது அதுக்கு வேண்டிய ஜாமான், அதுக்கு வேண்டிய காரியம் சப்ளை ஆகும், உங்களை வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு. அதனால தான் மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை. அப்போ உங்கள் வாழ்க்கை தரம் மேலே போக 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 உங்களுடைய ஸ்டைல் மாறும், உங்களுடைய தன்மை மாறும், உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். யூ பிகம் என்னது mobile. Your value will be more, your riches will be more. உங்கள் பணம், உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் பெருகும். சபையை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டம் ஜெனரலாக அந்த சபைக்குள்ளே தான் இருக்கும். அவருடைய சரீரமாக சபை நம்ம தான். இந்த சபை தலை மேன்மையாக இருந்தாருன்னா சரீரம் என்ன ஆகும்? சொல்கிறேனே, முடியெல்லாம் போட்டு பக்காவாக செஞ்சுட்டு ஒரு 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 சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போட்டு போவீங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்கு? முடியெல்லாம் பக்காவாக செஞ்சுட்டீங்க, மூஞ்செல்லாம் இப்போ பயங்கரம் போய் எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் சாதாரண உங்களோட பெஸ்ட்டானது நீங்கள் போடுங்க. ஏன்னா உங்கள் மேக்கப்பும் உங்கள் முடி செட்டிங்கும் தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் அப்போ தான் அது மெச்சாகும். அதே மாதிரி தான் நம்ம தலை மேன்மையாக இருக்கனால சரீரத்தை மேன்மையாக வைக்கிறது அவரோட வேலை. புரியுதா? அப்போ அவர் உங்களை மேன்மையாக வைப்பார்னு நம்பணும். நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், கஷ்டம் தமிழ்நாட்டில் தலையெழுத்து இப்படி தான், அதை மாற்ற தான் அவர் வந்தார். ஹலோ, அதை மாற்ற தான் வந்தார். ஆமென். நீங்களும் நானும் மேன்மையாக இருக்கும்படிக்கு தான் வந்திருக்கிறாரு. இன்னொன்று ஒரு